அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஆரிய திராவிட கொள்கைகளை ஏன் பிரிட்டிஷார் வகுத்தார்கள், அதன் மூலம் எதை சாதித்தார்கள், இதற்கான காரணமாக எப்படி சிப்பாய் கழகம் இருந்தது, அதை ஒடுக்குவதற்கு கல்வி முறையில் என்ன சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கலாம். இதற்கு பின்புலமாக நாம் பிராமணர்களிடம் கொண்டு செல்ல வேண்டியிருக்குது. இந்தியாவில் தற்பொழுது 5% தான் பாப்புலேஷன் பிராமணோடு உள்ளது. அத்தகைய மக்கள் கிமு 2000 வாக்கில் ஆரியர்களாக மத்திய ஏசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார்கள் சொன்னார்கள். அவர்கள் வேதத்தை பின்பற்றி வாழ்ந்தார்கள், மற்ற சமஸ்கிருத மொழியாக கொண்டிருந்தார்கள். இவர்கள் இந்தியாவில் தான் இந்தியாவில் சனாதன தர்மம் போதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய சூழ்ச்சின்றதை பார்க்கலாம். இவர்கள் இந்து மதத்துக்கு அந்நியர்கள். அவங்க கொள்கையில் வெளியிருந்து வந்த கொள்கையினால் சனாதன தர்மம் வெளியிருந்து இந்தியாவுக்கு வந்தது அப்படின்றது பிரிட்டிஷார் வாதம். அதை நாம் நம்பும்படி இருப்பதற்காக உருவாக்கினார்கள் இந்த ஆரிய மற்றும் திராவிட தியரிகளை. இவர்கள் 1800 வாக்கில், அது பிசியில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதன் மூலம் அவர்கள் சொல்ல முடிந்தது என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் காட்டுவாசிகள், அவர்கள்தான் திராவிடர்கள். இவர்கள் ஆரியர்களின் வருகையால் தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்து சென்று விட்டனர். இதற்காக அவர்கள் 1856 பிஷப் காட்வெல் என்பவரின் ஆராய்ச்சியின் மூலம் தெற்கில் உள்ள இந்தியர்கள் திராவிடர்கள் என்று கூறினார்கள். அதற்கு முன்பால் 1853 மேக்ஸ்முல்லர் என்பவரை வைத்து ஆரியர்கள் என்பவர்கள் சென்ட்ரல் ஏசியாவில் இருந்து வந்தவர்கள் என்று ஒரு ஆராய்ச்சியும் ரிசர்ச்சும் செய்ததாக தீரை உருவாக்கி நம்மிடையே பரப்பினார்கள். மக்களே, இதை ஏன் இவ்வார்கள் இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு சொன்னார்கள், செய்தார்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் அதன் பின்னல் உள்ள காரணம் புரியும். இவங்க சொன்ன காலகட்டம் பார்த்தா 1850 வச்சுக்கோங்க ரஃப்லி. அதுக்கு முன்னாடி 1611 இந்தியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவர்கள், வணிகம் செய்து வந்தவர்கள், இந்தியாவின் பல்வேறு மன்னர்களில் இருந்த வேற்றுமைகளை பயன்படுத்தி சூழ்ச்சி செய்து ஒவ்வொரு மன்னர்களையும் வீழ்த்தி அவர்களின் காலனி ஆதிக்கத்தை இந்தியா முழுவதும் 1857க்குள் கொண்டு வந்துட்டனர். இவர்களின் காலனி ஆதிக்கத்தில் முழுமையாக வந்த பிறகு அடிமைகளாக இந்தியர்களை போற்றினார்கள். அப்பொழுது அவர்கள் பயன்படுத்திய டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை தான் எவ்வாறு செயல்படுத்துவது என்று யோசித்து அதற்காக ஆரிய மற்றும் திராவிட தியரிகளை உருவாக்கினார்கள். இதன் பின்புலம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கான நோக்கம் என்னவென்றால், நம்ம கேட்கலாம், அதுக்கு காரணம் 1806 முதல் 1857 வரை இந்தியர்களிடையே கிளர்ச்சியாக செயல்பட்ட சிப்பாய் கழகம் தான். அது சிப்பாய் மியூட்டன்னு சொல்லுவாங்க. இது முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு முக்கியம் வாய்ந்த இந்த நிகழ்வு இந்தியாவில் நிகழும்போது அதுக்கு காரணியாமது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிப்பாய்கள் ஏன் இதை செய்யணும், அது காரணியாமது விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரிட்டிஷர் நம்மள இந்திய சிப்பாய்கள் உபயோகிக்க சொன்ன என்ஃபீல்டு துப்பாக்கியில் பயன்படுத்த புல்லட்டுகள் மாட்டு மற்றும் பண்டியின் கொழுப்பை தடவி இருந்தது. அதை அவங்க புல்லட்டில் போடும்போது வாயில் தடை வச்சுட்டு தான் அந்த புல்லட்டை ரைஃபிளில் போடணும். இது அவங்க பிற்காலத்தில் அந்த இந்துக்களுக்கு முஸ்லீம் தெரிய வர, அது அவர்களின் மத நம்பிக்கை எதிராக இருப்பதை உணர்ந்து இந்துக்களும் முஸ்லீமும் ஒன்றாக இணைந்து சிப்பாய் கழகத்தை முன்னெடுத்து சென்றனர். இதனால் மதத்தின் அடிப்படையில் இந்தியாவில் மக்கள் ஒன்றிணைவதை பிரிட்டிஷாரால் பொறுத்து கொள்ள முடியலை. அதை எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை. ஸோ அவர்கள் மன்னர்களை பிரித்து சூழ்ச்சி செய்து டிவைட் ரூல் இந்தியா ஃபுல்லாக வென்று விட்டோம், இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் 1800 1850 நடந்த சிப்பாய் கழகம் அவர்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்து மதத்தின் அடிப்பில் எல்லாம் ஒன்று கூடவே அப்போது இந்தியாவில் மதத்தை ஆணிவேராக மக்கள் கொண்டுள்ளார்கள். இதை எப்படி தகர்த்தெறிவது அப்படின்று ஆராய்ந்துதான் அதற்காக ஆரிய திராவிட திராவிட உருவாக்கி நம்முடைய தென்னிந்திய வடக்கிந்தியில் பாகுபடுத்தி நம்மை சமயத்தில் உள்ள கருத்துக்களை பிற்போக்கான சிந்தனைகள் என்று கூறி நம்முள் வேற்றுமை உருவாக்கினார்கள். இதற்காக அவர்கள் தெற்கில் பெரியார்,
பூலே போன்ற தலைவர்களையும், வடக்கே ராஜாராம் மோகன் ராய், பானர்ஜி, தேவேந்திரநாத் தாகூர், கேசவ் சந்திர சென் போன்றவர்களை போன்ற முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களை வாயிலாக இந்தியாவில் அப்பொழுது இருந்த சமூக கேடுகளை சீர்திருத்த முயன்றனர். அவ்வகையில் அவர்கள் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக தாங்கள் மிகவும் விரும்புகிறோம் என்று பிரிட்டிஷ்காரர்கள் நம்மை நம்ப வைத்து கீழ்வரும் சமூக சீர்திருத்தங்களை கொண்டு சென்றனர். அந்த சமூக சீர்திருத்தங்கள் ஏன் இருந்தது, அது எவ்வாறு உருவாது என்று என்னுடைய முந்தைய காணொளியில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனி அந்த சீர்திருத்தம் பார்ப்போம். 1 சிசுவதை தடுத்தல், 2வது அடிமை முறை ஒழிப்பு, 3வது நரபலி இடுதல் பழக்கத்திலிருந்து வெளிவெடுத்தல், 4வது இளம் வயது திருமண ஒழிப்பு, 5 பலதார திருமண ஒழிப்பு, 6 விதவைகளின் திருமணம், 7 பெண்களின் கல்வி திட்டம், 8 தாழ்த்தப்பட்டோருக்கு உரிமை, 9 மலைஜாதி மக்கள் மேம்பாடு திட்டம், 10 சமய சீர்திருத்தங்கள். இது பல சமூக சீர்திருத்தங்களை செய்தார்கள். அது அந்த காலகட்டத்துக்கு தேவையாகவும் இருந்தது. அந்த சூழ்நிலை ஏன் இந்தியாவில் வந்ததுன்றது என்னுடைய முந்தைய காணொளி விளக்கியிருந்தேன். பழைய படையெடுப்புகள் மற்றும் பஞ்சம் பல விஷயங்கள் இதுக்காக காரணிகள் அமைந்துள்ளன. எப்படி இந்தியா 1000 வாக்கில் ரொம்ப உச்சத்தில் இருந்தது. இந்த அரேபியர்கள், முகலாயர்கள், பிரிட்டிஷ்கள் படையெடுப்புகள் எப்படியா இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு நம்ம ஜிடிபி 33%, 3%, 2% வந்துட்டோன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஏழ்நிலை காரணம் தான், பொருளாதார நிலை தான் நமக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை சமுதாயத்தில் ஏற்படுத்துச்சு. இதில் சமய திருத்தங்கள் அவங்க செஞ்ச விஷயந்தான் ரொம்ப கண்ணியாக இருது. இதை செய்வதற்கு அவர்கள் உருவாக்கிய தீரைத்தான் ஆரிய திராவிட வேறுபாட்டு கொள்கைகள் ஆகும். இதன் மூலம் நார்த் இந்தியன் மற்றும் சவுத் இந்தியன் என்ற இன வேறுபாட்டை உருவாக்கினார்கள். அதன் மூலம் பெரியார் போன்றவரின் மூலம் தனி திராவிட நாடு என்ற நம்முடைய இந்தியா 2ஆக பிரித்து நம்முள் பிரிவினைவாதத்தை உருவாக்கினார்கள். அது மாதிரி ஏன் பிரித்தாங்கனாக்கா, இவங்க சமூக சீர்திருத்தம் செய்யணும்னு சொல்லிட்டு உருவாக்கிய இந்த முன்னோடிகளெல்லாம் ராஜாராம் மோகன் ராய், தேவேந்திரநாத் தாகூர், இன்னும் பலர் எல்லாம் பிராமின் சமூகத்திலிருந்து தான் வராங்க. அவர்கள் பிரிட்டிஷ்காரர்கிட்ட சொல்ல அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பிலிருந்து கொண்டு வரப்பட்ட வேதங்களை தான் படித்து அதன் அடிப்படையில் இறைவன் ஒன்றே அப்படின்ற முற்போக்கு சிந்தனையில் வேதத்தில் கருத்துக்களை எடுத்து அவர்கள் மக்களிடையே பரப்பரப்ப, அவர்கள் நவீன தந்தையார் ராஜா மோகன் உருவெடுக்க, மக்களுடைய செல்வாக்கு பெருக, இதெல்லாம் பிராமணர்கள் நமக்காக செய்தார்கள். நல்ல விஷயம் நமக்கு இந்தியாவுக்கு செஞ்சுருக்காங்க. அதோடு நிற்காம பிராமணர்கள் அவர்கள் பிரிட்டிஷ் கூட வேலை செய்தனால, பிரிட்டிஷ் நுணுக்கும் அவருடைய ஏமாற்றல் எல்லாம் அவர்கள் நன்றாக தெரிந்ததனால் அவர்கள் விடுதலை வீரத்துக்கு வித்திட்டார்கள். அதற்காக அவர்கள் சிப்பாய்களிடம் பல விஷயங்களை செய்து நம்முடைய மதத்தில் ஏற்பட்ட இதெல்லாம் அவர்கள் செய்த சதி என்று கூறி இந்த சிப்பாய் கழகத்துக்கு உறுதுணையாக பல விஷயங்கள் அவர்கள் முன்னெடுத்து செல்ல, இதன் மூலம் பிராமணர்கள் முதலில் சுதந்திர போருக்கு வழிவகுக்கிறார்கள் என்று அறிந்து அவர்களை ஒடுக்குவதற்காகவே பிராமண எதிர்ப்பு கொள்கையை கொண்டு வந்தார்கள். அது எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். ஸோ இவ்வாறு செஞ்ச சூழ்ச்சினால நமக்கு பிரிவினை உண்டாச்சு இந்தியாவில். அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தா மதன அடிப்படையில் மக்கள் அனைவரும் இந்தியாவில் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷார்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் இருந்ததால் வடக்கே ஆரியர்கள் என்றும் தெற்கே திராவிடர்கள் என்றும் பிரித்து, வடக்கே இந்த ஆரியர்கள் சமூக சீர்திருத்தங்களை முன்வைத்து சென்றதனால் அங்கு பெரும் எழுச்சி மக்களிடையே ஏற்பட, இது அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்க, தெற்கே ரவீந்திரநாத் தாலே இன்னும் பல தலைவர்களை வைத்து அவர்கள் எப்படி மொழி வாரியாக நம்மில் வேற்றுமை ஏற்படுத்தி அதன் மூலம் நமக்கு நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஒரு பாகுபாடை உருவாக்கி நமக்குள் இருந்த அந்த மத நம்பிக்கையில் ஆரியர்கள் கொண்டு வந்தது. அவர்கள் கொண்டு வந்ததில் வேதத்தில் இருக்கிற அந்த மனுஸ்மிருதி கொள்கை, அப்புறம் வேதத்தில் இருக்கிற கொள்கைலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிரானது என்று சொல்லி அது மூட நம்பிக்கை வாழ்ந்தது என்று மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை போக்குவதற்கு இந்த சீர்திருத்தங்கள் வேண்டும். ஆனால் நம்ம பாடத்திட்டத்தில் இருந்த சனாதன தர்மத்தில் இருந்த இந்த குருகுல கல்வி மூலம் எடுத்துட்டு அவர்கள் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தார்கள். அதிலும் சமயம் சார்ந்த விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, ஏன்னா சமயம் சார்ந்த விஷயங்கள் மூட நம்பிக்கை கற்பிக்கணும் என்று சொல்லி மெக்கலைஸ் சிஸ்டம் மாடர்ன் எஜுகேஷன் கொண்டு வந்தார்கள். அப்போது நம்முடைய முதல்ல தெற்கு வடக்குன்னு பிரித்தாங்க.
மதத்தின் அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து மூடத்தனம் என்று புகுத்தி, அதனால் வந்து பிற்போக்குவாதிகள், முற்போக்குவாதிகள், நாத்திகள் 3 குரூப் உருவாக நம்ம மதத்தின் 3 குரூப்பில் உருவாக்கிட்டார்கள். அதுக்குள்ளே சண்டை போட வச்சாங்க. அப்போ மொழி நெருப்பில் பிரித்தாழ்ந்தார்கள். இவ்வாறு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் அண்ட் ரூல் செய்து நம்மை வழிநடத்தி சென்றார்கள். இது இன்னும் விரிவாக எப்படி வந்து பல ஆரியசம் பிரம்ம சமாஜெல்லாம் உருவாகிற்று, அந்த தலைவர்கள் எப்படி வந்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்கள், அதை எவ்வாறு இந்தியாவை மாற்றியது, அதன் பின்னர் தாத்பரியங்களை காணலாம், வரும் காணொலியில் காணலாம்.